இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன 5வது வார்த்தை யோவான் 19:28. எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இந்த வார்த்தை யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் மாத்திரம்தான் இருக்கு. இந்த உலகத்தில் பல தரப்பட்ட மனிதர்களுக்கு பலவிதமான தாகங்கள் உண்டு. ஆனால் இந்த இடத்தில் இதை சொன்னது யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எந்த சூழ்நிலையில சொன்னார்னு கொஞ்சம் நம்ம வேதத்தின் காரியங்களை ஒப்பிட்டு பார்த்தோம்னா இதன் உண்மை தன்மை என்னன்னு தெரியும். பிரைஸ் பீ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகளே என்று சொன்னவர், ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொன்னவர், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று சொன்னவர், தாகம் தீர்க்கும் ஜீவ நதியாய் ஜீவ தண்ணீரை வாக்களித்தவருக்கே இப்போது தீராத தாகம். என்ன தாகம் இது? ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தில் ஐஸ்வர்யவான் நரகத்திலிருந்து கதறினானே அந்த தாகமா? இஸ்ரவேல் ஜனங்கள் மேரிபாவில் முறுமுறுத்தார்களே அந்த தாகமா? இயேசுவின் தாகம் தான் என்ன? ஒரு வகையில் 6 மணி நேரம் இயேசு சிலுவையில் தொங்கினார். 3 மணி நேரம் சுட்டரிக்கும் சூரியன், அடுத்த 3 மணி நேரம் சூரியன் அந்தகாரப்பட்டது. கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டதனால் ரத்தம் உறைந்து கொண்டே இருந்தது. சங்கீதம் 22:15 என் பெலன் ஓட்டை போல காய்ந்தது, என் உதடு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளில் போடுகிறீர் என்ற வசனத்துக்கு ஏற்ப இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் பெலனெல்லாம் குறைந்து போயிட்டுல. ஆனால் அதுதான் அவர் தாகமா இருக்கிறேன் என்று சொல்வதற்கு காரணமா? அது இல்லைல்ல. அதற்கு முந்தின வார்த்தையில தான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்றாருல. சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 42:2 சொல்றாரு, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது என்பது போல இயேசு கிறிஸ்துவும் தேவனோடு உள்ள உறவுக்காக தான் தாகமா இருந்தார்ல. நாம் அவரை போல தேவன் மேல் தாகமா இருக்கிறோமா? மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல ஜீவ தண்ணீரை வாஞ்சிப்போம். இயேசு கிறிஸ்து நம்மையும் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுவார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பெரிதியா இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.